ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். புதுசாக ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா முட்டை எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் கலந்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடிசாக நறுக்குனது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் பொடிசாக நறுக்குனது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா காயுமே நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம சுட்டு எடுக்கலாம். இது போல் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு மாவு சேர்த்துட்டு, இந்த மாவு தேய்க்கிறதுக்கு வராது, அதனால் பாத்திரத்தில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் பரப்பி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கணும். நல்லா இது போல் மேலே கலர் மாதிரி வரும். இப்போ இதை நம்ம திருப்பி போடலாம். திருப்பவும் ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இது மட்டும் பண்ணாலே கூட போதும். நீங்கள் மைதா அன்ஹெல்தின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மெத்தடில் கோதுமை மாவை பயன்படுத்தி பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.